ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது வால் டெக்கரேட்டுன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இதுக்குள்ளே ஒரு பெரிய பேக்கே வரும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தேவையில்லாத வேஸ்ட்டு கிளாத்து, முன்னாடி தச்ச கிளாத்தில் மீதி இருந்த எல்லா கிளாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு சாரீ கிளாத்து. இது ஆங்கர் வைக்கிறதுக்காக அந்த அளவு கிட்டத்தட்ட 9 இன்ச்சு. இந்த பேக் தைக்கிற அளவுக்கு 15 இன்ச்சு அளவுக்கு நீளம் எடுத்துக்கோங்க. 12 இன்ச் அளவுக்கு அகலம் எடுத்துக்கலாம். இது குட்டியாக ஆங்கர் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். முக்கோண சைஸில் ஒரு துணி எடுத்துருக்கேன்னா அது 3 பக்கமும் 7 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது முக்கோணமாக நான் கட் பண்ண பீஸ் 4 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 4 பீஸில் 2 பீஸாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. 2 பீஸை எடுத்துகிட்டு அந்த 2 பீஸையுமே இதே மாதிரியே முக்கோண ஷேப்பில் நம்ம தையல் போடணும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தள்ளி வச்சுட்டு அதுலேருந்து தையல் போட ஆரம்பிங்க. முக்கோணமாக வர இடத்துல அந்த டாட் முக்கோண ஷேப்பில் ட்ரையாங்கிளாக நமக்கு இது வரணும். அப்போ தான் பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக நீட்டாகவே இருக்கும். அந்த பைக்குள்ளே இன்னொரு பை வைக்கிற மாதிரி அழகாக ஈவனாக கிடைக்கும். இதே மாதிரி நம்ம 2 பீஸ் எடுத்திருக்கோம், டபுள் பீஸாக எடுத்திருக்கோம். அந்த 2 பீஸையுமே ஜாயின் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். திருப்புறதுக்கு முன்னாடி எப்படின்னா, நம்ம இந்த தையல் போடும் போது எந்த இடத்த தையல் ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல தையலை முடிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கேப் விட்டு தையலை முடிச்சுக்கணும். அப்போனா தான் நம்ம இந்த பீஸை திருப்பும் போது 3 பக்கமே தையல் போட்ட மாதிரி தெரியும், இல்லைன்னா தையல் போடாத மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துல ஆரம்பித்தேன், ஆனால் முடிக்கும் போது பாருங்கள் கொஞ்சம் கேப் விட்டு தான் முடிச்சிருக்கேன். இப்போ அப்போனா தான் இது மாதிரி திருப்பும் போது நமக்கு தையல் வெளியில் தெரியாமல், தையல் போட்ட மாதிரியே அடையாளமும் தெரியாமல் அப்படி இருக்கும். நம்ம கையை விட்டு நல்லா முக்கோண ஷேப்புக்கு வர மாதிரி நம்பி விட்டுக்கலாம். ஊசி இருந்தாலும் சரி, இல்லை நம்மக்கிட்ட ஏதாவது குச்சி இருந்தாலும் சரி, இந்த கார்னரில் நல்லா எட்ஜில் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த முக்கோண ஷேப் ஈஸியாகவே கிடச்சிரும். இந்த முக்கோண ஷேப் வச்சோம் அப்படின்னா நம்ம பேக் வைக்கிறதுனால ஒரு கவர் மாதிரி வைக்கிறதுன்றனால நமக்கு முக்கோணம் இந்த கார்னர் ஷேப்பில் வரணும். அப்படி அதை தான் கொஞ்சம் அழகாக நீட்டாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த முக்கோண ஷேப் அழகாக வந்துருச்சு பார்த்திங்களா? இப்போ அந்த இடத்துல நம்ம கேப் விட்டோம் பார்த்திங்களா? அந்த கேப் விட்ட இடத்துல தையல் எப்படி மடித்து வரணுமோ அதே மாதிரியே நம்ம இந்த துணியை மடித்து விட்டு அதுக்கு மேலாக பிடிச்சிக்கிட்டே லைட்டாக பிடிச்சிட்டு, இல்லைன்னா நமக்கு அது ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கூட மடித்து விட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடித்தா கூட ஈஸியாக அடிக்க வரும். இப்போ மடக்கி விட்டுட்டு நம்ம எப்படி தையல் போட்டோமோ அதே மாதிரியே தையல் போட்டுட்டு, இதுக்கு மேலே படிமான தையல்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நான் எடுத்துருக்கிற துணி கொஞ்சம் நொடுன்னு இருக்குது. இது ஜார்ஜெட்டி கிளாத்து, அதனால் இந்த கிளாத் அப்படி இருக்கும். பூனோ கிளாத்துன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பூனோ கிளாத்தாக இருக்குது. அதனால் நான் மேலாக நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் 2 துணியாக எடுத்தேன். உங்கள்கிட்ட நல்லா காட்டன் துணி இருந்தாலும் சரி, நல்லா ஸ்டிஃபாக இருக்குன்னா அது ஒரு துணி மட்டும் எடுத்தாவே போதும், அதுவே நீட்டாக தான் இருக்கும். திருப்பி விட்டு இந்த படிமான தையல் போட்டோம்னா முக்கோண ஷேப் நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்திங்களா, ஒரு 6.5 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பார்டர் பீஸ் எடுத்துக்கிட்டோம். இது கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கனால இந்த பார்டரை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அந்த பார்டர் பீஸை எடுத்து அதை அப்படியே மடக்கி வச்சு ஒரு பக்கமாக நம்ம ஃபுல்லாகவே தையல் விட்டுக்கலாம். மேலாக நடு சென்டரில் வச்சுக்கலாம். இந்த பக்கம் கேப் இருக்கே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அந்த கேப் எதுக்காக அப்படின்னா, நம்ம தையல் போடும்போது அது உள்ளே மடிஞ்சு வந்துடும். அதனால தான் இது சென்டரில் வச்சு இந்த பக்கம் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த முக்கோணமாக பீஸ் கேப் இருக்கும். இப்போ இந்த பார்டர் பீஸை 2 பீஸ் நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த 2 பீஸுக்கு மேலேயுமே இந்த பார்டர் பீஸை மேலாக வச்சுட்டு 2யுமே ஒன்றா சேர்த்து இப்போ 3 இதாக வச்சு தையல் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே இது எப்படி நம்ம ரெடி பண்ண போனோம்னா, சுருக்கு பை மாதிரி ரெடி பண்ணுவோம். நான் ஸ்டார்டிங்கில் காட்டினது அது சுருக்கு பை மாதிரி தான் இருக்கும். சுருக்கு பை மாடல்லையே தான் நம்ம இதை தைக்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம 2 பீஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த லென்த்து பீஸ் இந்த பீஸ் எதுக்காக அப்படின்னா, நம்ம பை தைக்கும் போது நம்ம பைக்கு காது வைப்போம் பார்த்திங்களா, ஆங்கர் பீஸ் தான் தைக்கிறோம். ஆங்கர் பீஸ் திருப்புவாங்க, நம்ம திருப்பாமல் இந்த மாதிரியும் தைச்சிக்கலாம். ஆங்கருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த அளவு தான் இருக்கணும்லாம் கிடையாது. நம்ம இப்போ தான் முதல்ல தைக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். எந்த இன்ச் அளவுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம்.
இது வந்து லென்த்து வந்து நான் எவ்வளோ எடுத்தேன்னா 15 இன்ச் எடுத்தேன். ஒரு பக்கம் அகலம்னா 12, 2 பக்கம்னா 24 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் வந்து டபுள் பீஸாக எடுத்தேன். இது வந்து கிரேப் சில்க்குன்றனால நொல்லுன்னு இருக்கும். நான் வந்து டபுள் பீஸாக எடுத்துக்கிட்டேன். டபுள் பீஸை எடுத்துகிட்டு இந்த கார்னரில் நம்ம தைச்சோம் பார்த்திங்களா முக்கோண ஷேப்பு, அந்த முக்கோண ஷேப்பை இந்த கார்னரில் வச்சுக்கணும். அப்போனா தான் கொஞ்சம் பார்க்க அந்த உள்ளுக்குள்ளே வந்துட்டு துணி வந்து உள்ளே ஃபுல்லாகவே போகும். அந்த கார்னரில் வச்சு 3 பீஸையுமே சேர்த்து ஒன்றாவே அடிச்சுட்டு வந்துக்கலாம். இது ஒரு கார்னர் பக்கமாக வந்துட்டு நம்ம அந்த கார்னரில் வந்து அந்த முக்கோண பீஸை வச்சோமா, அதே மாதிரியே அதுக்கு அடுத்த பக்கமும் இதே மாதிரியே நம்ம முக்கோண பீஸை வந்து வைக்கணும். 2 பீஸையுமே ஒன்றா சேர்த்து தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். என்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்தில் தான் நான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம பெண்களுக்கு என்னென்ன மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்றதான் நான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய வீடியோஸை போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் என்னோடய சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அது என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் ஒரு கார்னரில் வச்சு அந்த முக்கோணத்தை வச்சு அடித்த மாதிரியே அதே மாதிரியே இன்னொரு பக்கட்டும் அதே கார்னரில் வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த துணியை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே உள் பக்கமாக வந்து மடிச்சுக்கணும். இப்போ இந்த 2 முக்கோண பீஸ் நம்ம தைச்சோம் பார்த்திங்களா, அந்த 2 முக்கோண பீஸுமே உள்ள பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ சைடில் வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். சைடில் ஒரே ஒரு தையல் மட்டும். இப்போ நமக்கு பார்த்தா அழகாக நீட்டாக வந்து நமக்கு மஞ்சப்பை இருக்கும் பார்த்திங்களா, அந்த மஞ்சப்பை மாதிரியே நமக்கு ஒரு பேக் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரியே ஸ்ட்ரைட் தையல் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ கீழேயும் ஒரு அடியில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த 2 கார்னருமே இது வந்து தையல் படணும். தையல் படாமல் நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டிங்கன்னா அது மட்டும் தனியாக தெரியும். இப்போ பார்த்திங்களா 4 பீஸ் அளவுக்கு இருக்குது. இந்த 4 பீஸ் இருக்கட்டுமே விட்டுட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளே திருப்பிட்டு இந்த கார்னர்லாம் நல்லா வந்து எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு தையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பை வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம தைச்சதுன்னே தெரியாது. இப்போ பார்த்தோம்னா நார்மலாக எப்படி பேக் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஆங்கர் வந்து வச்சுக்கிறேன். 2 துணியுமே ஜாயின் பண்ணி ஒன்றா தான் நான் வந்து ஆங்கர் வைக்க போகிறேன். இந்த அளவு தான்ட்டு கிடையாது. நம்ம வந்து எப்படி நம்ம ஆங்கர் நமக்கு பிடிக்க ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து ஆங்கர் வச்சுருக்கேன். அளவு வேணும்னு பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 சென்டிமீட்டர் அளவுக்கு லென்த் வந்து எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரியே இன்னொரு பக்கமாக ஆங்கர் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அந்த முக்கோண பீஸ் வந்து நம்ம தைச்சோம் பார்த்திங்களா, அந்த முக்கோண பீஸில் நம்ம பார்ட்ரு வச்சு அடித்தோம். அந்த பார்ட்ரு வைக்கிறதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம நாடா வந்து இன்சர்ட் பண்ணணும். என்கிட்ட இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய நாடா வந்து வரும். அவங்க டவுசரில் வந்து இந்த மாதிரி நாடா வரும். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாடா தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த நாடா வந்து உள்ளுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி திருப்பி அந்த ஒரே நாடாவே தான் 2 பக்கமே இன்சர்ட் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னு தெளிவாக பாருங்கள். ஸ்லோவாக கூட பண்ணி பாருங்கள். அப்போனா தான் புரியும். ஒரு பக்கமாக இன்சர்ட் பண்ண நாடாவையே இன்னொரு பக்கமாகவும் நான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கமாக ஆரம்பித்தோமா, அப்போ இன்னொரு பக்கத்து வந்து அந்த நாடா வந்து வந்துருச்சு. அதே மாதிரியே இன்னொரு நாடா வந்து ஒரே லென்த்துக்காக எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு நாடாவை எடுத்துகிட்டு நான் அடுத்த பக்கத்து ஃபஸ்ட்டு இன்னொரு பக்கத்து விட்டோம். இப்போ இன்னொரு பக்கத்து விட்டுக்கணும். அடுத்த பக்கமாக விட்டு அதே மாதிரியே உள்ளே வந்து நல்லா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரியே பேக் சைடு திருப்பி இன்னொரு முக்கோண ஷேப்புக்குள்ளேயும் நாடா வந்து உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து சுருக்கு பை மாதிரியே கிடச்சிரும். சுருக்கு பை பாட்டிங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதனால நம்ம இப்போ இந்த சுருக்கு பையை எந்தெந்த விதத்துலலாம் கொண்டு வர முடியுமோ அந்தந்த விதத்தெல்லாம் கொண்டு வந்துட்ருக்கோம். இப்போ அந்த நாடா வந்து உள்ளுக்குள்ளே போயிடுமா, நமக்கு நாடானாவே பேசிக்காகவே அதுதான் ப்ராப்ளமே. அதனால இப்போ அந்த நாடாவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நாட் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே போகாமல் இருக்கும்.
நான் வந்து அதே கலர்லேயே எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கலர் இருந்தாலும் ஓகே, எந்த ஒரு பீஸ் இருந்தாலும் ஓகே. இது ரேஷன் சாரீலேயும் கூட யூஸ் பண்ணலாம், நம்ம வந்து தைக்கலாம். இல்லை ரேஷன் வேட்டி இருக்குது, ரேஷன் வேட்டிலையும் தைக்கலாம். எல்லாமான கிளாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து தைச்சிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைங்க வச்சுருக்க தாய்மார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மலாம் இப்போ உள்ள ட்ரெண்டில் வந்து யார் பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகிற சங்கடப்படுவோம். நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், குட்டிக்கூண்டு வந்து ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்துகிட்டு போவோம். அங்கே போனால் நமக்கு வாங்குறதுக்கு திங்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகும். அந்த இடத்துல நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சுருக்கு பை மாதிரி போட்டு வச்சுட்டு குட்டிக்கூண்டாக நம்ம பேக்கில் நம்ம எந்த பேக் எடுத்துகிட்டு போகிறோமோ அதுக்குள்ளே இதை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுன்றப்ப எந்த திங்ஸ் வேணாலும் வாங்கினாலும் இதை அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே போட்டு ஈஸியாக வந்து கொண்டு வந்துக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருக்குது. நம்மளாக தைச்சோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக நீட்டாகவே இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பை வந்துட்டு இது வந்து நிறையாவே நம்ம திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா பெரிய பையாகவே வந்துருச்சு. இப்போ சுருக்கு பையை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இந்த பேக் வந்து எடுக்க வருது. அழகாக பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பைக்குள்ளே பை, குட்டிக்கோண்டு பைக்குள்ளே பெரிய பை வருது. மேஜிக் மாதிரி இருக்கும்ல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா?